லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பை குறிவைத்து இஸ்ரேல் பேஜர் அட்டாக் என்கின்ற ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறாங்க. உலகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கு. இதனுடைய பின்னணி என்ன, பேஜர் கருவி அப்படிங்கிறது எப்படி வெடித்து சிதறியது என்பதை பற்றி இந்த வீடியோவில் நாம விரிவாக பார்க்கலாம். அதாவது ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே நடக்கக்கூடிய அந்த 10 மாத போர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ் அமைப்புக்கு ஆதரவாக, காசா மக்களுக்கு ஆதரவாக ஹிஸ்புல்லா தொடர்ந்து 10 மாதங்களுக்கு மேலாக இஸ்ரேலினுடைய வடக்கு பகுதியை குறிவைத்து தாக்குதலை நடத்திட்டு வராங்க. இதில் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அந்த ஆக்கிரமிப்பாளர்கள் கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் அந்த பகுதியிலிருந்து வெளியேறி இருக்கிறாங்க. எதற்காக ஆக்கிரமிப்பாளர்கள் அப்படின்னு நம்ம குறிப்பிடுறோம் அப்படின்னா, இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடு 1948ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட ஒரு ஆக்கிரமிப்பு நாடு தான். அதற்கு முன்பு உலக வரைபடத்தில் இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடே கிடையாது. இதில் இஸ்ரேலினுடைய வடக்கு பகுதி நம்ம சொல்லக்கூடிய பகுதிகள் லெபனானிடமிருந்தும் சிரியாவிடமிருந்தும் அவர்கள் ஆக்கிரமிப்பு வைத்திருக்கக்கூடிய பகுதிகள் தான் இஸ்ரேலினுடைய வடக்கு பகுதிகள். அதன் காரணமாக ஹிஸ்புல்லா அமைப்பு அந்த வடக்கு பகுதியை குறிவைத்து தாக்குதலை நடத்திட்டு வராங்க. அதன் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பாளர்கள் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வெளியேறி இருக்கிறாங்க. இப்போ நேற்று பெஞ்சமின் நெதன்யாகு இஸ்ரேலுடைய பிரதமர் ஒரு அறிவிப்பை வெளியிடுறார். என்னன்னு பார்த்தா, அதாவது போர் இலக்குகள் அப்படின்னு சொல்லி ஒரு 3 விஷயங்களை ஏற்கனவே அவர் குறிப்பிட்டிருந்தார். காசா போரினுடைய இலக்குகள் அப்படின்னு சொல்லி அதில் இந்த ஹமாஸ் அமைப்பை தோற்கடிப்பது, அதே போல் பிணைய கைதிகளை உயிரோடு மீட்பது, அதற்கு 3வதாக காசாவை போருக்கு பிறகு காசாவை நிர்வாகம் செய்வது. இந்த 3 விஷயங்களில் அவர் போர் இலக்குகளாக அவர் சொல்லியிருந்தார். இப்போ 4வது ஒரு விஷயத்தை அவர் அதில் சேர்த்து நேற்று ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டார். அந்த 4வது இலக்கு என்ன அப்படின்னா, வடக்கு பகுதியிலிருந்து வெளியேறியவர்களை மீண்டும் அங்கு குடியமர்த்துவது அப்படின்னு சொல்லி சொன்னார். இதனுடைய நோக்கம் என்னன்னு பார்க்கும்போது, அங்கிருந்து வெளியேறியவர்களை மீண்டும் அங்கே குடியமர்த்தணும்னு சொல்லி சொன்னால் ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய தாக்குதலை நிறுத்தணும். ஹிஸ்புல்லா அமைப்புடைய தாக்குதலை நிறுத்துவது அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர்களை ஒடுக்குவது, அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி அவர்களை ஒடுக்குவது அப்படின்னு ஒரு மறைமுகமான ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். அவர் பேசி முடித்த சில மணி நேரங்களில் லெபனான் முழுவதும் பேஜர் கருவிகள் வெடித்து சிதறிய ஒரு நிகழ்வு நடந்தது. இந்த பேஜர் கருவிகள் அப்படிங்கிறது நாம் மொபைல் ஃபோன் இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இதற்கு முன்பு தகவல் தொடர்பிற்காக பெருமளவில் பயன்படுத்தப்பட்ட கருவி தான் பேஜர் கருவி. இந்த கருவிகளை தான் இப்போதும் லெபனானில் மக்கள் பரவலாக பயன்படுத்திட்டு வர்றாங்க அப்படிங்கிற தகவல் தெரிய வந்திருக்கு. எதற்காகன்னு பார்க்கும்போது, மொபைல் ஃபோன்களில் பயன்படுத்தும் போது அதனை எளிதாக ஒட்டு கேட்க முடியும். அதே போல் அந்த ஃபோனை எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஹேக் பண்ண முடியும். இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. அதே போல் ஃபோனில் தேவையில்லாத வீடியோக்கள், யூடியூப் வீடியோக்கள், ஃபேஸ்புக் வீடியோக்கள், இப்படி தேவையில்லாத வீடியோக்களையும் நாம் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் வரும். அதனால் தகவல் தொடர்பு கருவி தேவை. அது தகவல் தொடர்பிற்காக மட்டுமே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேஜர் கருவிகளை லெபனானில் பரவலாக பயன்படுத்திட்டு வராங்க. குறிப்பாக ஹிஸ்புல்லா அமைப்பு தங்களுடைய தகவல்கள் ரகசியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியும் இந்த பேஜர் கருவிகளை அவங்க பயன்படுத்திட்டு வருவதாக சொல்லப்படுது. இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா, திடீர்னு லெபனான் முழுவதும், குறிப்பாக தலைநகர் பெய்ரூட், அதே போல் எல்லைப்புறங்களில் இருக்கக்கூடிய நகரங்களில் மக்கள் பயன்படுத்தி வந்த பேஜர் கருவிகள், அதே போல் ஹிஸ்புல்லா அமைப்பினர் பயன்படுத்தி வந்த பேஜர் கருவிகள், அதே போல் சிரியாவில் ஹிஸ்புல்லா அமைப்பினர் பயன்படுத்தி வந்த பேஜர் கருவிகள், இது எல்லாமே ஒரே நேரத்தில் பல ஆயிரக்கணக்கான கருவிகள் வெடித்து சிதறி இருக்கு. அதுவும் எப்படி அவங்க வெடிக்க வச்சிருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது, அந்த பேஜரில் மெசேஜ் வந்தால் ஒரு பீப் சவுண்டு வரும், ரிங்டோன் மாதிரி. அப்படி ரிங்டோன் வந்திருக்கு. அப்போ என்ன செய்தி வந்திருக்கு அப்படின்னு பார்ப்பதற்காக அவங்க போய் கையில் எடுக்கும்போது அது வெடித்து சிதறி இருக்கு. இது பரவலாக எல்லா இடங்கள்லையும் இதே ஃபார்முலாவை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதனால தான் அதிகப்படியான காயங்கள் மற்றும் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு. இதில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2750 பேர் காயமடைந்திருப்பதாக சொல்லப்படுது. இதில் 9 பேர் பலியானதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கிறாங்க. இதில் ஒரு பெண் ஒரு 6 வயது சிறுமி உயிரிழந்ததாக சொல்லப்படுது. இதே போல் ஹிஸ்புல்லா அமைப்பை சேர்ந்த 2 பேர் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுது. இதில் லெபனானை சேர்ந்த ஒரு எம்பி இருக்கிறார், அவர் ஹிஸ்புல்லாவுடைய எம்பி. அவருடைய ஒரு மகன் கொல்லப்பட்டிருக்கிறார். அதே போல் மேலும் 2 எம்பிக்களுடைய மகன்கள் காயமடைஞ்சிருக்கிறாங்க. இதில் ஈரானுடைய, அதாவது லெபனானுக்கான ஈரான் தூதர் முஸ்தபா அப்படிங்கிறவர், அவர் அவருக்கும் இதே போல் ஒரு மெசேஜ் வரும்போது அவர் அதை எடுக்கும்போது அது வெடித்து சிதறி இருக்கு. இதில் அவருடைய ஒரு கண் பார்வை அவருக்கு பறிபோனதாக சொல்லப்படுது. இன்னொரு கண் மிகவும் மோசமான முறையில் பாதிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பெரும்பாலான இந்த விபத்துகளில் பார்த்தீங்கன்னா கை, அதே போல் முகம், வயிறு, இந்த 3 பகுதிகள் தான் அதிகமாக சேதமடைஞ்சிருக்கு. இதில் கிட்டத்தட்ட 200 பேர்
கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கு. லெபனான் முழுக்க இருக்கக்கூடிய 100 மருத்துவமனைகளில் காயமடைந்தவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதில் வந்து இந்த கருவி எப்படி வெடித்து சிதறியது, எந்த நிறுவனத்துக்கு சொந்தமான கருவி, அந்த பேஜர் கருவி, இதெல்லாம் வந்து விசாரணை வந்து ஆரம்ப கட்டத்தில் இருக்குது. இதை பற்றி லெபனானை சேர்ந்த அதிகாரிகள் தீவிரமாக விசாரணை நடத்திட்டு வராங்க. இதில் முதல் கட்டமாக சில யூகங்கள் வெளிவந்திருக்கு, இது எப்படி வெடித்து சிதறியது அப்படிங்கிறத பற்றி. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த கருவிகளை வந்து ஒரு தகவல் வந்து 4 மாதங்களுக்கு முன்பு ஹிஸ்புல்லா அமைப்பு மிகப்பெரிய அளவில் புதிய பேஜர் கருவிகளை அவங்க வந்து கொள்முதல் செஞ்சாங்க அப்படின்னு ஒரு தகவல். இன்னொரு தகவல் என்னன்னா, கடந்த சில நாட்களாக, கடந்த ஒரு வாரத்திற்குள்ளாக அவங்க நிறைய புதிய கருவிகளை அவங்க வந்து கொள்முதல் செஞ்சாங்க. ஒட்டுமொத்த ப்ரொக்யூர்மெண்ட் அப்படிம்பாங்கள்ல, ஒட்டுமொத்தமாக ஒரு இராணுவத்திற்கு வந்து கொள்முதல் செய்வது, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்து வெளியாகியிருக்கு. இப்படி அவங்க வந்து இந்த பேஜர் கருவிகளை வாங்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் இஸ்ரேல் மிலிட்ரிக்கு வந்து முன்கூட்டியே தெரிஞ்சு, இஸ்ரேலினுடைய அந்த மொசாத் உளவு பிரிவுக்கு ஏற்கனவே தெரிஞ்சு, அவங்க வந்து அந்த பேஜர் கருவிகளுக்குள்ள வந்து ஒரு 20 கிராம் எடை கொண்ட வெடிமருந்துகளை அவங்க வந்து இன்செர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதற்கு பிறகு அந்த பேஜர் கருவிகள் யூஸ் பண்ணக்கூடிய லித்தியம் பேட்டரிஸ், அந்த பேட்டரியை வந்து சூடு பண்ணி அதை வெடிக்க வச்சு அதன் மூலமாக அந்த வெடிபொருள்களும் வெடித்து சிதறுவதற்கு அவர்கள் வந்து திட்டமிட்டு அதை உருவாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிய வருது. இந்த லித்தியம் பேட்டரிஸை வந்து அவங்க எப்படி வெடிக்க வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, எலக்ட்ரானிக் பல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க அனுப்பியிருக்கிறாங்க அந்த பேஜர் கருவிகளுக்கு. அதன் மூலமாக இந்த லித்தியம் பேட்டரிஸ் வந்து சூடாகி அதை வெடித்திருக்கின்றன. அதன் மூலமாக அதற்கு உள்ளே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வெடிமருந்து வெடித்திருக்கின்றது அப்படின்னு வந்து சொல்ல வராங்க. காரணம் என்னன்னா, இந்த லித்தியம் பேட்டரி மட்டும் வெடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் இவ்வளோ பெரிய பாதிப்புகள் வந்து ஏற்பட்டிருக்காது. சிறிய அளவில் தான் பாதிப்பு ஏற்படும். அது ஏற்கனவே வெடிமருந்துகள் 20 கிராம் வைக்கப்பட்டதுனால தான் ஒரு பெரிய தாக்குதலாக இது அமைந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. எனவே வந்து கடந்த 4 மாதங்களுக்கு முன்போ அல்லது கடந்த சில நாட்களிலேயோ இந்த திட்டத்தை இஸ்ரேலினுடைய உளவுத்துறை வந்து நடத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது. இதை அரசியல் ஆய்வாளர்கள், போர் ஆய்வாளர்கள் இதில் இன்னொரு வகையிலையும் பார்க்குறாங்க. அதாவது இப்போது வந்து இந்த ஹிஸ்புல்லாவினுடைய தகவல் தொடர்பை முழுவதுமாக துண்டித்திருப்பதன் மூலமாக இஸ்ரேல் இன்னும் ஒரு சில நாட்களில் இன்னும் பல முக்கியமான நடவடிக்கைகள் அவங்க மேற்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இஸ்ரேலுக்கு நல்லாவே தெரியும், இப்படி ஒரு தாக்குதலை நடத்தும் போது அதற்கான ரியாக்ஷன்ஸ் என்ன, எப்படி வரும், எந்தெந்த அமைப்புகள் வந்து தாக்குதல் தொடுப்பாங்க, இதையெல்லாம் வந்து அவங்க முன்கூட்டியே கால்குலேட் பண்ணிட்டு தான் ஒரு தாக்குதலை வந்து அவங்க தொடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அதே போல் ஹிஸ்புல்லா அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா தினந்தோறும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திட்டு வந்து வர்றாங்க. ஆனால் இந்த தாக்குதலுக்கு பிறகு வந்து அவங்க வந்து அடுத்த கட்ட திட்டத்துக்காக வந்து அவங்க தயாராகிட்டு வராங்க. உடனே வந்து எந்த ரியாக்ஷன்ஸுமே அவங்க வந்து பண்ணலை. அதே போல் ஈரானினுடைய ஒரு தூதர் வந்து காயமடைஞ்சிருக்கிறாரு. அதே போல் சிரியாவில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்பை சேர்ந்தவர்கள் காயமடைஞ்சிருக்கிறாங்க. இப்போ அது சிரியா நாட்டையும் வந்து இந்த போரில் வந்து உள்ளே இழுத்துருக்கு, ஈரானையும் வந்து உள்ளே இழுத்துருக்கு. ஏற்கனவே ஈரான் வந்து ரிவெஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு திட்டமிடுதலோடு இருக்கிறாங்க. இந்த சூழலில் இஸ்ரேல் வந்து ஏன் வந்து இப்படி ஒரு தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இஸ்ரேல் வந்து இப்போ ஒரு பெரிய பறந்து விரிந்த போரை அவங்க விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க சர்வதேச பார்வையாளர்கள். ஏன்னா வந்து இப்போ ஆல்ரெடி காசாவில் ஒரு மிகப்பெரிய தோல்வி வந்து இஸ்ரேலுக்கு வந்து கிடச்சிருக்கு. மிகப்பெரிய அளவில் மக்களை வந்து அங்கே படுகொலை செஞ்சிருந்தாலும் கூட போர் வெற்றி அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு வந்து எதுவுமே கிடைக்கல. எனவே நெதன்யாகு வந்து எப்போ பதவி விலகுவார் அப்படின்னு சொல்லி லட்சக்கணக்கான மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இந்த நிலையில் இந்த போரை வந்து மேலும் விரிவுபடுத்த வேண்டும், மேலும் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். இது வந்து ஒரு உலகப் போராக வந்து மாறுமா அப்படிங்கிற அளவுக்கு இது வந்து போயிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஹிட்லர், முசோலினியுடைய வரிசையில் நெதன்யாகு வந்து இப்போ வந்து இதன் மூலமாக இடம் பெறுவார் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது. ஏன்னா வந்து இந்த போர் வந்து எப்போது முடியும் அப்படின்னு சொல்லி உலகமே எதிர்பார்த்து இருக்கும்போது புதிதாக ஒரு தாக்குதல்கள் மூலமாக இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் இஸ்ரேலுக்கு வந்து எந்த விருப்பம், குறிப்பாக நெதன்யாகுவுக்கு இதில் விருப்பமே இல்லை அப்படிங்கிறது இந்த தாக்குதல் மூலமாக தெரிய வருது. மற்றபடி பார்க்கும்போது ஒரு லெபனானில் இருக்கக்கூடிய ஒரு போராளி குழுவை குறிவைத்து ஒரு இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடு ஒரு தாக்குதல் நடத்துவது வந்து ஒரு பெரிய ஒரு ஹீரோயிச நடவடிக்கையாகலாம் நம்ம வந்து பார்க்க முடியாது. ஏன்னா வரலாற்றில் வந்து இது மாதிரியான நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. சிகரெட்டில் வந்து வெடிகுண்டு வைப்பது, சுருட்டில் வந்து வெடிகுண்டு வைப்பது, காலனியில் வந்து வெடிகுண்டு வைப்பது, இது மாதிரியான தாக்குதல்கள்லாம் நிறைய நாடுகளின் உளவுத்துறைகள்
நிறைய தருணங்களில் வந்து செஞ்சுருக்கிறாங்க. ஒரு அமைப்பை குறிவைத்து ஒரு நாடு, ஒரு இறையாண்மை கொண்ட நாடுன்னு சொல்லக்கூடிய இஸ்ரேல் வந்து எல்லா விதமான வளங்கள், எல்லா விதமான பணபலம், அமெரிக்காவினுடைய சப்போர்ட் எல்லாமே வச்சு கொண்டு ஒரு அமைப்பை வந்து தாக்குவதுங்கிறதுலாம் ஒரு பெரிய ஹீரோயிஸ் நடவடிக்கையாக வந்து கருதவே முடியாது. இந்த தாக்குதல் சம்பந்தம் அமெரிக்கா சொல்லும்போது இதற்கும் எங்களுக்கும் எந்த சம்மதமும் கிடையாது, இதற்கு முன்கூட்டியே எங்களுக்கு எந்த தகவலும் வரவில்லை அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க. எனவே இந்த விவகாரத்தில் அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. நன்றி.